இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டே பாதம் பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட இனிஷியேட்டிவ்க்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சுகர்னால எத்தனை பேர் வந்து பார்த்திங்கனாக்கா ஊனமாகறாங்க, இல்லை ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ்னால பார்த்திங்கனாக்கா எங்கே போய் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒரு சாதாரண ஒரு அஃப்கோர்ஸ் ஃபிசியோதெரபிஸ்டோட ஹெல்ப்போட இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் டீச் பண்ணலாம். கூடவே பார்த்திங்கன்னா பெயின் வரவங்களுக்கு சிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸுக்கு மட்டும் சப்போர்ட்டிவ் இன்சோல்ஸ் கொடுக்கலாம். அவங்களுக்கு சர்ஜிக்கல் ஆஸ்பெக்ட்ன்றது ரொம்ப மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறீங்களா சார்? ஆமாம், அது வந்து 3D ஸ்கேனர் கேட் கேம் வச்சு அவங்களோட ஃபுட்டை வந்து 3 டைமென்ஷன்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரைஸ்டு ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கான கஸ்டமைசேஷன் பண்ணி தான் நம்ம இன்சோல்ஸ் கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஓகே, ஸோ ஃப்ளாட் ஃபுட்டுக்கு இப்படி தான் பண்ணுறோம் உங்களுக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய சென்டர்ஸ்க்கு வரவங்கள பிரதானமானவங்க வந்து பார்த்திங்கனாக்கா எல்டர்லி பீப்புள். ஃப்ளாட் ஃபுட்டு எந்த ஏஜில் வேணாலும் வரலாம் அவங்களுக்கு. யங் பீப்புள் தான் இது காமனாக பார்க்குறேன். எல்டர்லி பீப்புளுக்கு நான் சொன்ன மாதிரி டயபெட்டிக் ஃபுட் ப்ராப்ளம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. டயபெட்டிக் ஃபுட் வந்து பார்த்திங்கனாக்கா இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டே பாதம் பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட இனிஷியேட்டிவ்க்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சுகர்னால எத்தனை பேர் வந்து பார்த்திங்கனாக்கா ஊனமாகறாங்க, இல்லை ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ்னால பார்த்திங்கனாக்கா எங்கே போய் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒரு சாதாரண ஒரு அவங்களுக்கு ஒரு செருப்பு போடணுன்னு கூட ஒரு ஐடியா இருக்கிறது இல்லை. அதனால் வந்து நாளடைவில் ஊனமாகறதுனால அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலிக்கும் இது ஒரு பாதிப்பாக இருக்குது. நான் இது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன் சார். எனக்கு ரொம்ப பழக்கம் இருக்குது. ஒரு டெப்டி கலெக்டர் அவர் வந்து என்ன ஆச்சுன்னா காலில் புண்ணு, கட்டை வரல லைட்டாக புண்ணு மாதிரி இருந்து சொரிஞ்சேன்னு சொன்னார். அது புண்ணாகி என்கிட்ட இன்னும் ஃபோட்டோ கூட இருக்க வருது. அது என்ன ஆச்சுன்னா அப்படியே பரவி மேலே வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆம்பிடேட் வேண்டான்னு சொல்லி இது பண்ணி கடைசியில் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே எடுத்தாங்க. இப்போ அவர் வந்து சுகர் நான் நேச்சுரலாக பண்ணுறேன், எனக்கு எதுவும் இல்லை, சுகர் நான் செக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு HbA1c 14.8 வச்சு இன்றைக்கி அவர் இல்லை அவ்வளோ மோசமாக நான் அவ்வளோ திட்டினேன். ஒரு டெப்டி கலெக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் வந்து ஒருத்தர் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பயமாக திட்டினேன். அவங்க நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு. இன்னைக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டம் அவர் நினைக்கும் போது. அப்போ பாதத்தை பார்க்கணுன்றது அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி தான் இருக்கும் சார் சொல்லி இந்த அளவுக்கு கொண்டு விட்டேன். உண்மையிலேயே உங்களோட இம்பார்ட்டன்ட் ஏதாவது பர்டிகுலர் ஏதாவது பண்ணுறீங்களா சார்? இது வந்து ஆறணும், இந்த புண்ணுக்கு ஏதாவது ஆறுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக அப்பார்ட் ஃப்ரம் நார்மல் இது ஏதாவது பண்ணுறீங்களா சார்? சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், அப்போ எனக்கு புண்ணு ஆறல, எனக்கு அந்த கட்டவரில் இருக்குது, பாதத்தில் இருக்குது, ஆறில் டயபெட்டிக் அல்சர் இருக்குன்னா ஏதாவது நீங்கள் ஏதாவது பண்ணலாமா சார்? ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன ஸ்டோரி உங்களுடைய பெஸ்ட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து டெப்டி கலெக்டர் வந்து அவர் இல்லைன்றது வந்து வருத்தமான ஒரு செய்தி. அவர் இல்லைன்றது இதுதான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான உண்மை. ஒருத்தவங்க அவங்களுடைய சுகரையோ அவங்களுடைய ஃபுட்டையோ பாதுகாக்கலனா நாளடைவில் விரல்ல இருந்து காலில் இருந்து உயிர். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரெஷியஸ் லைஃபு அது எடுத்துகிட்டு போயிடும் அது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் டயபெட்டிக் கண்ட்ரோல் வந்து பாதத்தில் வந்து அந்த பேஷண்ட் பேசியிருக்கீங்க உங்களுக்கு ஒரு தடவை கால் பண்ணி இருக்காங்க, கொஞ்சம் பார்த்துருங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கு, அவர் யாரை பேச்சு கேட்க மாட்டாங்களா? ஆக்சுவலாக பேச்சு கேட்காதவங்களை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப டஃப்பு சார். நான் சொல்லிட்டேன் இல்லை எனக்கு தெரியும் சுகர்லாம் ஒன்றும் கிடையாது, நான் செக் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி அவ்வளோ பெரிய ஆள். ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவங்களோட வேல்யூ சொசைட்டியில் அவங்களுக்கே தெரியல. இப்போ பாருங்கள், அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன். இருந்தாலும் இதுக்கு ஆன்சர் என்னென்னா சார், டயபெட்டிஸ்க்கு அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் காலில் இருக்கிற ரத்த ஓட்டத்தையும் பாதத்தில் இருக்கிற நரம்பு மண்டலத்தையும் வந்து அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு பாதம் உணர்ச்சி இல்லாத காலாக மாற்றிடுது. ரத்த ஓட்டத்தில் அடப்பு வரும்போது வர புண்ணுகள் ஆறாமல் போயிடுது. கூடவே பார்த்திங்கன்னா டயபெட்டிக் ஃபுட் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியாலே ரொம்ப பவர்ஃபுல்லான பாக்டீரியாவாக இருக்கும். பார்த்தா குறைக்க அவங்க டயபெட்டிஸ்னால இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்கும். ஸோ இது எல்லா ஃபேக்டரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நாங்கள் என்ன அதுக்கு பர்டிகுலராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டயபெட்டிக் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் இது ஒரு டீம் அப்ரோச். இதில் பார்த்திங்கனாக்கா போடியாட்ரிக் சர்ஜன், ஃபுட் அண்ட் ஆங்கிள் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அஃப்கோர்ஸ் டயபெட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க, அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கு ரீஜனல் நர்வ் அனஸ்தட்டிஸ்ட் இருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா இந்த ரத்த ஓட்டத்தில் அடப்பு வந்து அதை எடுத்து விடுறதுக்கு வாஸ்குலர் சர்ஜன் இருப்பாங்க. அந்த புண்ணுக்கு கவர் சர்ஜரி ஏதாவது போனோம்னாக்கா வந்து பிளாஸ்டிக் சர்ஜன் இருப்பாங்க. கூடவே அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அந்த கார்டியாலஜிஸ்ட், கிட்னி ப்ராப்ளம் அந்த நெஃப்ராலஜிஸ்ட், ஸோ அவங்களுக்கு டயட்டிஷியன் டீம், ஃபிசியோதெரப்பி டீம், இது எல்லாமே சேர்த்து ஒரு ஹோலிஸ்டிக் கேர் கொடுக்குறோம் நாங்கள். அது கூடவே பார்த்திங்கன்னா ரீஹாபிலிட்டேஷனுக்கு ஃபுட்வேரு,
ப்ராஸ்தசிஸ் இது எல்லாமே கம்பைண்டாக கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். இதுதான் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். எக்ஸாக்ட்லி. சரி, இது ஒரு விஷயம் நானும் சொல்ல என்னென்னா, ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க தொண்டையில் கட்டி ஒருத்தர், அதுவும் ஒரு நடந்த விஷயம். அது தொண்டையில் கட்டி அவங்க என்ன பண்ணாரு, ஜென்ரல் சர்ஜன் ஒருத்தர் யாரோ பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா அந்த கட்டி உள்ளே இருக்குது, நீ ENT வேணா பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மேபி அந்த நெறிக்கட்டி இருக்கலாம், நீங்கள் ஜென்ரல் மெடிசன் பாருங்கன்னு சொல்லி அங்கே போயிட்டு அது திருப்பியும் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாங்க. இது ஒரு ஒரு அது ஒரு பெரிய ஸ்டோரி ஆச்சு. ஒரு பேர் வேணான்னு நினைக்கிறேன், அவர் ரொம்ப ஃப்ரெண்டு, அவரை டேமேஜ் பண்ணல. அவர் அந்த பாலா சொல்கிறேன், பாலா அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஸோ பேட்லி. அப்போது வந்து ப்ராப்பராக அதை ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி என்னன்னு தெரிஞ்சிருந்தா அது உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறது அப்படி தான். சுகர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன அவங்களோட அவேர்னஸ் லெவல் என்ன இருக்குன்னா சார், இது வந்து பார்த்திங்கன்னா எதனால் வந்துச்சு அப்படின்றதே அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. சுகர்னால தான் அவங்களுக்கு புண்ணு வருது அப்படின்றதே வந்து அதுவும் அன்கண்ட்ரோல் சுகர்னால தான் நமக்கு வருது, அதோட ஒரு பாதிப்போட ஒரு அங்கம் தான் அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க சாதாரண பொண்ணு மாதிரி ஏதோ ஒரு க்ரீம் கொடுங்க, ஏதோ ஒரு சின்னதாக கட்டுங்க அப்படின்ட்டு அதை இக்னோர் பண்ணதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன சொல்லுவேன், இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ராப்பரான அவேர்னஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து பெரிய லெவலுக்கு போகவே போகாது. அதுக்கு ஒரு 4 கீ ஸ்டெப்ஸ் தான் சார். ஒன்று வந்து டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணணும், ரெண்டாவது வந்து காலுக்கு வந்து எப்பவுமே ஃபுட்வேர் போடணும், இன்டோர்லேயும் போடணும் அவுட்டோர்லேயும் போடணும், சாக்ஸ் காட்டன் சாக்ஸ் போடணும், அந்த செருப்போட பட்டை கூட வந்து நமக்கு பாதத்தில் கீறக்கூடாது, மாய்ஸ்சரைசர் போடணும். கூடவே பார்த்தீங்கன்னாக்கா எங்களை மாதிரி ஒரு டாக்டர் சொல்கிறதோட சேர்த்து இதை பண்ணிங்கனாக்கா ரொம்பவே பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் அதுக்காக தான் படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 14 வருஷம் அதுக்கு நம்ம இன்வால்வ் பண்ணி அதை அத்தனை பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணி எல்லாருக்குமே இது பண்ணால் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். உங்களுக்கு நல்லா இருக்கணுன்றது தான் எங்களோட எண்ணமும். அதனால் வந்து ஏர்லியாகவே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பெட்டர் ட்ரீட்மெண்ட்டு, காஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாகவே ஆகும். உங்களுக்கு சிம்பிளான ஒரு அட்வைஸ்லேயே நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அதை விட்டுட்டு ரொம்ப நாள்பட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து சாதாரணமாக தோலில் ஆரம்பித்து அது வந்து சதையில் போயிட்டு எலும்பு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரெட் ஆகி அவங்களோட எல்லா சிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணுற ஸ்டேஜில் வந்தீங்கன்னா உங்களையும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய கண்டிஷனே சிக்காக இருக்கும். அது இல்லாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்களுடைய வேலையெல்லாம் பார்த்திங்கனாக்கா கெட்டு போயிட்டு உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட ட்ரீட்மெண்ட்டும் பார்த்திங்கனாக்கா 3 மாதம் 4 மாதம் போயிடும். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ இதெல்லாமே ஒரு சைக்கிள். ஸோ இதை வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. முன்னாடி ஸ்டார்டிங் ஒரு கேஸ் அனுப்பிச்சு உங்களுக்கு ஞாபகம் ஒரு கேஸ் கானுக்கு அனுப்பிச்சு விட்டு. ஆமாம் சார், டோட்டலாகவே 2008 2005 அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். பேஷண்ட் சொன்னாங்க சார் ஸ்டார்டிங்கே பார்த்துட்டேன், இவ்வளோ பெரிய விஷயம் முடிஞ்சு நல்லா பண்ணிவிட்டாங்க சொல்லி. உண்மையில் ஸ்டார்டிங்கே பார்க்குறது ஒரு கேஸ் அனுப்பிச்சுட்டு அப்போ. ஆமாம் சார், அது மாதிரி சார் மாதிரி ஆளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. நான் அது இந்த வீடியோ மூலயமா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, டயபெட்டிக் ஃபுட் வந்து சிம்பிளாக தான் தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி வந்து டிஃப்ரெண்டாக அது வேறு லெவலில் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் மாதிரி தான் வெளியே பார்க்குறது ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயமா தான். மார்டன்ஸ் நியூரோமான்னு இப்போ ரொம்ப காமனாக இருக்கேன் சார். நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு 4.5 வருஷம் 5 வருஷத்தில் ஒரு 2 கேஸ் தான் பார்த்தோம். ஆமாம். இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வாரமே 3 கேஸ் பார்த்துட்டோம். உங்களுக்கு தெரியும் மார்டன் நியூரோமா, அந்த பாதத்தில் உள்ள ஸ்பீஸ் வலி கரெக்டாக அந்த அதுக்கு என்ன பண்ணுறீங்க சார்? நாங்கள் மார்டன்ஸியோ போட்டு அல்ட்ராசவுண்ட் போட்டு லேசர் போட்டு ஆற்றி விடுறோம். ரொம்ப சைக்கிள் ஏதாவது இருக்குங்க எல்லா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலைடு ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஃபிசியோதெரப்பியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் பேசிக்காக. ஸோ மார்டன்ஸ் நியூரோமா ஸ்குவீஸ் டெஸ்ட் பண்ணி அதை வந்து கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணலாம் சார் சொன்ன மாதிரி. அது கூடவே வந்து 3 டெஸ்ட்டில் எம்ஆர்ஐ பண்ணி நம்ம வந்து அந்த லீஷனை கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஃபிசியோதெரப்பியில் செட்டில் ஆகலைன்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் அதில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம் உங்களுக்கு. அல்ட்ராசவுண்ட் கைடடாக பண்ணுவோம். ஓகே, ஸோ ஹைட்ரோ டிசெக்ஷனும் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓவர் த பீரியட் வந்து இதிலெல்லாம் செட்டில் ஆகலை அப்படின்னா சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு அது சரியாகலை, நான் என்னென்னோ பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அது கொஞ்சம் ஹெல்ப். ஆமாம், சூப்பர் சார். சார் அடுத்தது வந்து இந்த வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் இருக்கா சார்? என்னென்ன கட்டவரில் பார்த்தீங்கன்னா கால் எடுத்து நீங்கள் வயசான பார்த்தீங்கன்னா ஒன்று கால் இப்படி ஆயிடுது உங்களுக்கு, இந்த விரல் மட்டும் உள் பக்கமாக போயிடுது, வெளியே ஹேலஸ் ஆல்கஸ் வித் டோ இன்வர்ஷனும் சேர்ந்து போகுது. சில பேருக்கு வெளியில விரல் இப்படி போயிட்டே. அதுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்றீங்களா சார்? இது ஸ்டார்டிங்கே பாருங்க, இல்லை ஏதாவது இது இந்த மாதிரி டோ அண்ட் ஃபுட் டிஃபார்மிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காமனஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், நியூரோபதினால வந்த விரல் மடங்கிடுது, கிளாட்டோ, ஹேமர் டோ, புனியன் இதெல்லாம் வருது. ரெண்டாவது காமனாக பார்க்குறது அந்த ஃப்ளாட் ஃபுட்னால வர
டோ டிஃபார்மிட்டி, மூணாவது வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். நாள்பட்ட ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து விரலெல்லாம் மடிச்சு விட்டுருது உங்களுக்கு. இந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுறீங்களா சார்? ஆமாம் சார், ஆமாம். இது ஆஸ் சச் ஹேமர் டோ இல்லை ஃபுட் டிஃபார்மிட்டி இருக்கிறவங்க எல்லாருக்குமே கரெக்ட் பண்ணுறதில்ல. அதனால் வந்து அவங்களுக்கு புண்ணு வருது, அதனால் வந்து வலி வருது, அதனால் அவங்களுக்கு அவங்களோட இயல்பான வாழ்க்கையை அவங்களால பண்ண முடியல அப்படின்னா கரெக்டிவ் சர்ஜரிஸ் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வளைஞ்சு பெண்டாக இருக்கிற டோஸை ஸ்ட்ரைட் ஆக்கி இந்த நுனி வந்து கீழே படாமல் புண்ணாகாமல் அது ப்ரிவெண்ட் பண்ணுவோம். ஸோ இது சில பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும். ஆர்த்ரைட்டிஸ்னால ஜாயிண்ட் ஸ்டிஃபாகி பெயின் வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சர்ஜரிஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ புனியனை கரெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட் ஆக்கும். ஸோ இந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வாரண்டட் கிடையாது. அது வந்து யாருக்கு தேவையோ அவங்கள மட்டும் பிக் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன். இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் எப்படி? இப்போ நான் எனக்கு வந்து காலில் வந்து விரல நெய்யில் சில சேஞ்சஸ் இருக்குது, நடுவில் எனக்கு வந்து ஃபார்ம் ஆகுது, நிறைய சேர்த்து நம்ம அப்போலேருந்தே பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் சார். இப்போவும் போங்கன்னா அது மெடிக்கல் ஷாப் போனாலும் ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி போடுவோம். ஆமாம். நீங்கள் எதாவது சஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார்? இல்லை விரலில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இதனால் இப்படி தான் இருக்கும் உங்கள் சிம்டம்ஸ், இதனால் இப்படி இருந்தால் உடனே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குன்னு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறீங்களா சார்? நான் ஃபங்கல் டோநெயில், அதாவது நான் பொதுவாக வந்து பாதத்தோட மருத்துவர் அப்படின்றதுனால டோநெயில் பற்றி சொல்கிறேன். டோநெயிலில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஃபங்கல் நெயில்ஸ் வரலாம் உங்களுக்கு, ஏன்னா இம்யூனிட்டி குறையிறதுனால. அது மட்டும் இல்லாமல் வந்து நார்மலாக வந்து இந்த ஃபங்கல் நெயில் வந்து கட்டவரலில் தான் வந்து அதிகப்படியாக வந்து பாதிக்குது. என்ன ஆகும் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும், பிரிட்டில் ஆகும், இப்படி இது பண்ணால் பொடி பொடியாக கொட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏஸ்தட்டிக்காகவும் அவங்களுக்கு வெளியே பார்க்குறதுக்கு பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அது கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டோநெயில எங்களுடைய சென்டரில் என்ன பண்ணிவிடுவோம், ஒரு கிளிப்பிங், நெயில் கிளிப்பிங் எடுத்து எந்த வகையான பூஞ்சை அது ஃபங்கஸ் அது, ஸோ அதுக்கு என்ன வந்து ஆன்டி ஃபங்கல் மெடிகேஷன் ஆஸ் வெல் அஸ் டாப்பிக்கல் ஆன்டிபயோட்டிக் க்ரீம் அந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக இந்த ஃபங்கல் நெயில் அலாங் வித் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் வந்து சரியாக வர்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 8 months அப்ராக்சிமேட்டாக ஆகும். அதையும் நாங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட முன்னாடியே பண்ணிவிடுவோம். இனி மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் மட்டும் செக் பண்ணிடுவோம் சார். சூப்பர்.